அவனை போய் பூனையா டீசெண்டா போயிட்டு ஊரை சுத்தி பார்த்துட்டு எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணிட்டு வாடனா அங்க பாரு இந்த ஊருக்கே ஓனர் மாதிரி தலையை தூக்கி வானத்தை நோக்கி வச்சுதான் நடப்பாரு அவரு. பார்க்கும்போது நிஜமான ஒரு கேங்ஸ்டர் நடந்து வருவாங்க அந்த மாதிரி இருக்கு. பாரு இதெல்லாம் ஒரு மாதிரி கடுப்புலாம் இல்ல, அதையும் தாண்டி அந்த டென்ஷனுக்குன்னு ஒரு கோடு இருக்கு தெரியுமா, அந்த கோட்டெல்லாம் தாண்டி ஃபிளைட் தூரம் போயின்னு இருக்குது. நான் சரி கிடையாது எதுவும் சொல்லிட்டேன். என்ன ஆபீசர் வேலை பாக்குறீங்க? அந்த பிரீமியர் ப்ரோ ஃபோல்டர் உள்ள போங்க. அடுத்த லெஃப்ட் கிளிக் ரைட் கிளிக் அந்த பொம்மை உள்ள போங்க. ஒண்ணுமே இல்லையா சார்? நான் சொல்றதுல உட்காந்து கேட்டுக்கிறீங்க வேலை இருக்கிற டைம்ல. நான் 1000 பேர் 1000 சொல்லுவாங்க. உங்க வேலையை பாருங்க போங்க. அவங்கிட்ட மனசு விட்டு பேச சொல்றாங்க பாரு. என்ன இவ்வளவு கேவலமா வேற எவனுமே பார்க்க மாட்டான். அவங்க பண்ண வீடியோ போட்டு மேக்கப் பண்ணிருந்தா என்னடா பாத்துக்கிறீங்க? லேடிஸ் இருக்கிற இடம் தள்ளி போ. நீங்களும் லேடிஸ் தானே, பரவாயில்ல தள்ளி போங்க. என்ன குறுகுறுன்னு பாக்குறேன். இப்ப மின்னல் வேகத்துல ஒண்ணு போச்சு இல்ல, அது யாரும் பயப்படுவாங்க. நான் வளர்க்குற பூனை தான். கூப்பிடுறேன், நம்ம பேசி பாப்போம். என்ன மூட்ல இருக்கிறான்னு தெரிஞ்சதுன்னா நம்ம டீட்டெயிலா பேசலாமா, இல்ல பேசவே கூடாதா, இல்ல வெளியே அனுப்பணுமான்னு முடிவு பண்ணிக்கலாம். தூத்து வாமா மின்னல். என்னடா நான்ஸ்டிக் தவா மாதிரி பாதி ஒரு கலர்ல மீதி வேற கலர்ல இருக்கிற? சரி விடு, நான் உன்னை எதுவும் கேட்க விரும்பல. வரட்டும் உங்க அப்பா அம்மா. எப்பயுமே மனுஷனுக்கு என்ன தேவை? நிம்மதியான உறக்கமும் சாந்தியும் தேவை. சாந்தியா? ஐயோ இல்ல, சாந்தி இல்லையா, அது சாந்தம் தேவை. அப்ப சோறு தேவை இல்லையா? அமைதிக்கு பெயர் சாந்தி, அந்த அலையினில் ஏதடி சாந்தி. ஹெட்செட் உள்ள டப்பாக்குள்ள ஒரு ஹெட்செட் தான்டா இருக்குது, இன்னொன்னு காணோம். அது எனக்கு பயம் கிடையாது. பாட்டை போட்டு விட்டா என் வயித்து உள்ள கேக்குதுடா பாட்டு. ஏண்டா ஹூமன் இவ்வளவு பெரிய பெரிய பிஸ்கெட்லாம் வச்சிருக்காங்களே, இதுனா ஜெய்ஜாண்டிக்கு முருங்க அதெல்லாம் டீ உள்ள தோட்டு தின்னுமா? ஆமாண்டா, நான் இங்க உட்காந்து டெக்கரேஷன் கஷ்டப்பட்டு செட் பண்ணிருப்பேன். இப்படி எடுத்துட்டு வந்து வைப்பா. இவரு இப்படி இருந்தா அந்த பொம்மையை எடுத்துட்டு போயிட்டு பக்கத்து கேர்ள் ஃப்ரெண்டு கொடுத்துட்டு வராரு. எடுத்துடலாமா? ஐயோ மூக்கு நீட்டா இருக்குதே, திட்டு வாங்கல. திரும்பலாம்டா, கேரட் தூக்கிடலாமா? வேணாம். நாங்க வெளியே போறோம். நீ கழுத்தை கீழே சாச்சாலும் சரி, நீ அடியில போயிட்டு பேஸ்மெண்ட்ல பார்த்தாலும் சரி, உன்னைய கூட கூட்டிட்டு போக முடியாது. சார் ஆரஞ்சு போனா பனி என்ஜாய் பண்ண போயிருக்குதுன்னா அது பாட்டு உங்களை அது டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் விட்டுருங்க. அதான் உங்களுக்கு நல்லது. இங்க வாயா குட்டா, உனக்கு இடம் கம்ஃபர்டபுளா இருந்தா எங்க வேணா படுத்துப்பியா? அடி ஒண்ணு போட்டன்னு ஒழுங்கா இருந்து ஓடி போடு. அவனுக்கு என்ன தூங்கி விட்டான் ஆகப்பட்டவன் நான் அல்லவா. பாரு, நீ படி, எக்ஸாம்ல பாஸ் பண்ணு, மார்க் எடு, ஃபர்ஸ்ட் ரேங்க் எடு, என்ன வேணா பண்ணு. ஆனா அந்த எக்ஸாம்பிள் சொல்ற அதெல்லாம் தூக்கிட்டு வந்து என் மேல பலூன் தேய்ச்சின்னு சீப்பு தேய்ச்சின்னு விளான்னு தான் வையே. என்னடா வெள்ள உருண்டா என்ன முறைக்கிற? தொபரே படிக்கட்டு இறங்கி வந்தனா அப்படியே படிக்கட்டுல இறக்கிடுவான். ஜாக்கிரதையா இருந்து முறைச்சுனே இருக்கிறான் பாரா. என்னடா லுக்கு அந்த செங்கல். வராட்டா. ஓ புடிச்சா. அந்த பையனுக்கு பயம் இல்ல. என்னடா என்ன கத்தினுக்குறான்? ஜெர்மன் சிப்பனா பெரியது. அது பாரு, அவ்வளவுதான். நான் இறங்கணும்னு வச்சுக்கேன், உன்னை விட மோசமா கத்துவேன் நான். என்ன அவங்க அப்பா அம்மாக்கு போன் போடவா? அப்பா அம்மா பேச சொன்னாதான்டா பயப்படுறானுங்க. I said I was going to tell on y'all. I'm going to tell y'all dad. Stop barking at me. அப்பா அம்மா பேச சொன்னாதான்டா பயப்படுறானுங்க. அதெல்லாம் அவன் கண்ணு முன்னால வந்து போமா இல்லையா? பிரீமியம் போட்டு கூறானா கேக்குறானா? ஐயோ ஒரு 130 ரூபா செலவு பண்ணி யோசிக்கிறாங்க. யாரு டிஸ்டர்ப் பண்ண அன்ஸ்கிப்பபிள் ஆயிடுச்சு. ஒரே ஒரு மெயில போட்டு ஒண்ணும் ஃபர்ஸ்ட். எவ்வளவு நேரம்டா உட்காந்து இருப்பா? நமக்கான பாதையை நம்ம தான்டா திறந்து போயினே இருக்கணும். வா நீ பண்ண பின்னாடியே வா, நான் பாத்துக்கிறேன். என்னாலும் ஒரு சேருக்கு ஏற முடியாம 2 பேரும் அடிச்சுக்கிறான்னு சொல்லிட்டு டேபிள் மாதிரி ஒண்ணு செஞ்சு வந்து போட்டேன். எடுத்துட்டு வந்து போட்டதுல ஒருத்தன் ஏறி அழகா உட்காந்துட்டான். அதான் ஏறி உட்காரான்னு தெரியல. இவர் படிக்கட்டுல ஏறி வெயிட் பண்ணி கத்துறாரு.
அதான் புள்ள ஆசைப்படுறான்ல, வெள்ளாரத்துக்கு தானே ஜாய்ஸ்டிக் கேக்குறான். வெள்ளாரத்தை கேட்கல, வெள்ளாரத்துக்கு தான் கேக்குறான். ஆனா அந்த வெள்ளாட்டுலடா பல்லால கடிச்ச வெள்ளாரத்தை கேக்குறான் அவன். வாங்குங்கள் விளையாடலாம். அது ஒண்ணும் இல்லைங்க, கால் சப்போர்ட்டே போதும். சப்போஸ் எதனா ஒரு இயற்கை பேரிடர் பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுங்களேன், அந்த சமயத்துல முட்டு கொடுக்கறதுக்கு மூக்கு வேணும்ல. அவரு அந்த மாத்திரையை எப்படி ஒளிய வைக்கிறாருன்னு பாருங்க. அந்த காத்துல இருக்க விட்டமின்ஸ், பாசிட்டிவ் எனர்ஜி, நெகட்டிவ் எனர்ஜி, ஆட்டம்ஸ் எல்லாம் தூக்கி போட்டு ஒளிய வைக்கிறாரு. அதை ஏங்க மனுஷனுக்கு தேவை, சரி மனுஷனுக்கு இல்ல எல்லாத்துக்குமே தேவை நிம்மதியான தூக்கங்க. தூங்க விடுங்க. இப்படி மினி மினி ஹார்ட் அட்டாக்கா கொடுத்தா அது போண்டா சைஸ்ல வந்துடும். இல்ல ஏழை இப்படி பண்றியே கிறுக்கு மெண்டல் பயிர் கூட்டுன்னு வந்து குளிப்பாட்டுற வரைக்கும் அவ்வளவு ஆடம் பிடிச்சி உசுர கொடுத்துட்டு வந்து உள்ள போட்டு குளிக்க வச்சா அவரு தகச்சம்னு ஆடினுக்கிறாரு. அதெல்லாம் 10 செகண்ட் தான் ஒதுக்குவாரு. அதுக்குள்ள பேசிடணும். பேசி முடிக்கலாம் அப்படியே கிருட்டுன்னு ஓடுவாரு. ஓனர் வந்த சந்தோஷத்துல அவனுக்கு கையும் ஓடல காலும் ஓடலன்றது உண்மைதான். ஆனா அவன் கொடுக்குற சந்தோஷத்தை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு இன்னொரு உடம்பு தேவை அவனுக்கு. சின்ன வயசுல நல்லா சிட்டுக்குருவி மாதிரி இந்த தூக்கி வச்சு சுத்தனா சரி. இங்க பாரு கண்ணு கூட்டி மாதிரி வாழ்ந்துருக்குற. இப்பயும் தூக்கி வச்சு நீ பாசமா கேட்கத்தால தூக்கி வச்சுக்கிற. முதுகெலும்புலாம் முடிச்சுன்னு போதுடா. உன்னை பார்த்தா கண்ணு ஊறுதே, கண்டமாகுதே, புத்தி மாறியே சத்தம் போடு. நீங்க கண்ட இடத்துல தலைக்கீழ படுத்து தூங்குறாரு. அஃபென்சிவா இருக்குது, டிஃபென்சிவா இருக்குதுன்னு சொல்லலாம். ஆனா அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல அவர் உலகத்தை தலைக்கீழ வேற பார்வையில பாத்துட்டு இருக்காருங்க. சும்மா நாச்சுக்கு ஹூடியை போட்டு ஹூடியோட இருக்க தலையை மட்டும் தூக்கி நாய் மேல வச்சா எப்பா ஒரிஜினலாவே கையில சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது அவனை பாக்குறதுக்கு. நான் அந்த பக்கம் போனோம் போ. அப்புறம் குறுகுல உட்காந்து அப்படி ஏன் இது மட்டும் தான் உனக்கு வழியா தெரியுதா இல்ல நீ ரெஜிஸ்டர் பண்ண வழியா? இந்த பார்த்தா அவ்வளோ தூரம் காலியா கிடக்குது ஆறு மாதிரி. அந்த பக்கம் பூந்து போக மாட்டியா? உனக்கு வெயிட் பண்ணியே பாடி வீக் ஆவுது, பேஸ்மென்ட் ஷேக் ஆவுது. என்னடா உனக்கு எதுக்கு வந்து பக்கத்துல நின்று? அது நீங்க கொஞ்சம் 10 நிமிஷம் ஆகுது. நான் ஒரு பிள்ளையா வீட்டுல இருக்கிறல்ல அடிக்கடி கொஞ்சம் இன்னும் இருக்குமா இல்லையா? அப்படி 10 நிமிஷம் டிலே விட்டு கொஞ்சம் நான் என்னன்னா வருது. It's okay, Alfred. நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க, அப்ப நல்லா சிரிக்கிறான் பாருங்க. கட்டி பிடிக்கிற மாதிரி சப்போர்ட்டிவா ஒரு நாய் வேணும்னு கேட்டது நான் தான். அதுக்குன்னு நான் மூச்சு விடாத அளவுக்கு கட்டி பிடிக்கணும்னு நான் சொல்லவே இல்லடா. கொஞ்சம் தள்ளி உட்கார, வயிற்ற கொஞ்சம் தள்ளி வைங்களேன். அவன் நான் சாதாரணமா நினைக்காதீங்க. புல்லட் ட்ரெயினை விட ஃபாஸ்டா ஓடுறவன், மின்னல் மாதிரி ஓடுறவன். காலைல கொஞ்சம் டிஃபன் இல்லை அதனால கம்மியா ஓடுறான். மின்னல் கூட பார்க்க முடியும், இவனை கண்ணாலே பார்க்க முடியாது. அவன் பாதி தூரம் வரைக்கும் நாய்க்குட்டியா தான் வரான். அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. அதுக்கப்புறம் தான் என் பேச்சை கேட்காம அது பாட்டு கங்காரு குட்டி மாதிரி தெரியுது. அதான் ஏதோ பயமுறுத்த போறாங்கன்னு தெரியுது இல்ல, அத போய் உக்காஞ்சி பார்த்து பயமுறுத்திக்கிற பத்தியா என்ன சொல்றது? மேடம் இது ஆக்ஷன். என்னங்கடா கூட்டமா அந்த பக்கம் வரீங்க? இதெல்லாம் உங்களுக்கு அலௌட் இல்லாத ஏரியா தான். நான் இங்க வாங்க சார் ரீசன் சொல்லிட்டு போறேன். ஏன் சார் ஓடுறீங்க? வாங்க பேசுவோம். பொம்மையை கொண்டு போய் வாஷிங் மிஷின்ல போடு, அதை திருப்பி எடு. இது பாரு பொம்மையை துவைக்கிற வேலை வச்சுக்காத. என் பொம்மையில கை வச்சா கசகச ஆயிருவேன். மேடம் கடை நல்லா பார்க்கறது பிராண்டட் தான் இருக்குது. பிராண்டடான பேக்ல இருக்குது. ஊசி பேக் இருக்குங்களா? ஊசி பேக் தான். அது பாரு இந்த நக்கல் தான் வேணான்றது. கையில நான் $100 எடுத்துட்டு வந்துக்கிறேன். அப்போ மீதி பணம்